மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதாக மை வி3 ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரிமளா. வணக்கம். கள நிலவரம். கோவையில் மை வி3 உரிமையாளர் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதால் இங்கு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மை வி3 ஆப் நிறுவனத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் மை வி3 ஆப் நிறுவனம் குறித்து அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்க வந்தவர்கள் காவல் ஆணையாளரை சந்திக்காமல் செல்ல மாட்டோம் என அதே வளாகத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களிடம் அறிவுறுத்தியும் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்களை கலந்து செல்ல அறிவுறுத்தியும் அங்கிருந்து கலைந்து செல்லாததால் அந்நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்த் உட்பட உடன் வந்த அனைவருமே கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கோவையை தலைமையிடமாக கொண்டு மை வி3 ஆப் என்ற செயலியை சக்தி ஆனந்த் என்பவர் நடத்தி வருகிறார். மேலும் யூடியூப் சமூக வலைதள பக்கங்களின் மூலம் சேனலிலும் இயங்கி வருகிறது. இதில் தினமும் 2 மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமாக அதிக வருமானத்தை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 360 ரூபாய் வரை 1,21,000 ரூபாய் வரை இதில் பணம் செலுத்தி உறுப்பினராகவும் சேர முடியும். அதே போல 5 ரூபாய் வரை 1,800 ரூபாய் வரை தினமும் சம்பாதிக்கலாம். இப்படி இதில் முதலீடானது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கானோர் இதில் உறுப்பினர்களாக சேர்ந்து மாதம் வருவாய் ஈட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களை எதிர்த்து பல்வேறு புகார்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் மை வி3 ஆப் நிறுவனம் குறித்து அவதூறாக பேசி வருபவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி அந்நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்த் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி குவிந்ததல் மட்டுமல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கலைந்து செல்ல அறிவுறுத்தியும் அங்கு கூடியிருந்ததால் அவர்களை கைது செய்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.